மக்களே வணக்கம். இன்னைக்கு நாம எங்க போக போறோம்னா, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒன்றான 7ஆம் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிற வால்பாறைக்கு நாம் செல்ல இருக்கிறோம். அங்க இருக்கிற ஆலயங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகானவை. அங்க இருக்கிற புனிதர்கள் மிக மிக சிறப்பு வாய்ந்த புனிதர்கள். அவர்கள் எவ்வாறாக நமக்கு பாதுகாவலர்களாக இருக்கிறாங்க, அதை குறித்தும் அந்த ஆலயத்தின் வரலாறு குறித்தும் இன்றைய நாட்டில் நாம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். வாங்க தெரிஞ்சுப்போம். நேச தந்தையே, சூசை தந்தையே, எம்மை என்றும் பாதுகாக்கும் அன்பு தந்தையே, எங்கள் இதயம் வாழுகின்ற பாச தந்தையே. நேச தந்தையே, சூசை தந்தையே, எம்மை என்றும் பாதுகாக்கும் அன்பு தந்தையே, எங்கள் இதயம் வாழுகின்ற பாச தந்தையே. நேர்மையான மனிதராக வாழ்ந்தவரே, வானதூதர் சொன்னது போல் நடந்தவரே. நேர்மையான மனிதராக வாழ்ந்தவரே. மக்களே வணக்கம். இந்த ஆலயம் சோலையார் டேம் தொழிலாளரான புனித சூசேப்பர் ஆலயம். கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்ல ஒரு எல்லை பகுதியில் இருக்குது. நீங்க பார்க்குற இந்த ரோடு பொள்ளாச்சியிலிருந்து சாலக்குடி போகிறதுக்கான கொச்சின் வரைக்குமான ஒரு மாநில நெடுஞ்சாலை என்று சொல்லலாம். இப்போ இந்த பகுதியில் கோவை மறை மாவட்டத்திற்கும் இதுதான் ஒரு எல்லை பகுதி. இந்த இடம், இந்த பங்கு குடும்பமும் ஏறக்குறைய ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால முடிஸ்ன்ற பக்கத்தில் பங்கு குடும்பத்துக்கு கிளை பங்கு குடும்பமாக இருந்துச்சு. தனி பங்கு குடும்பமாகி ஏறக்குறைய ஒரு 61 வருஷம் நடந்துட்டு இருக்குது. மக்கள் எல்லாரும் அடிப்படையிலேயே தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் ஆனைமலை தொடரில் வால்பாறை ஹில்ஸில் ஒரு சுற்றுலா தலமாக இருக்கு. கேரளாவிலிருந்தும் சென்னையிலிருந்தும் கர்நாடகா பகுதி, ஆந்திரா பகுதி, இந்த பல மாநிலங்களிலெல்லாம் இங்கே சுற்றுலா தலமாக வந்து சுற்றி பார்த்துட்டு இயற்கை வளங்களை ரசிச்சுக்கிட்டு இந்த இயற்கையில் இருக்கிற இறைவனை தரிசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோட நல்ல கால சூழ்நிலை இருக்கு. நல்ல இதமான குளிர், இதமான ஒரு வெப்பம், சுத்தமான காற்று, நீரும் சுத்தமா இருக்கும். இதையெல்லாம் மிக சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போறவங்க நிறைய பேர் இங்க வராங்க.
வர்றவங்கள அவங்க யாராவது கத்தோலிக்கர்களா இருந்தாங்கன்னா இங்க வந்து என்னை அணுகி திருப்பலிக்கான வாய்ப்பு கேட்பாங்க. நாங்களும் அவங்களுக்கான திருப்பலி கொண்டாட்டங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறோம். அப்படி அவங்களுடைய அணுகுமுறை மிகவும் சிறப்பா இருக்கு. நிறைய வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. பக்கத்திலேயே ஆலயத்துக்கு பக்கத்திலேயே டேமு, அதுக்கு பக்கத்திலேயே பார்க் இருக்கு. குழந்தைகளுக்கும் தேவையான பொழுதுபோக்குக்கான எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்குது. இங்க இருக்கக்கூடிய விசுவாச வாழ்வு அப்படின்னு சொல்லணும்னா எளிய மக்கள், நல்ல நம்பிக்கை, ஆணித்தனமா வேரூன்றி அவங்க இருக்கிறாங்க. இந்த பங்கு குடும்பத்துல 50வது ஆண்டு நிறைவு விழா என்ற ஒரு அருமையான ஒரு பொன் விழா கொண்டாடினாங்க. நம்ம ஸ்மெல் ஆஃப் ஷீப் யூடியூப் டிரெக்டர் தான் இங்கு பங்கு தந்தையா அப்ப இருந்தாரு. 50 வகையான சமூக செயல்பாடுகள், 50 வகையான ஆன்மீக செயல்பாடுகள், இதையெல்லாம் அமைச்சு கட்டமைச்சு ஒவ்வொரு அன்பிய பொறுப்பாளர்களையும் ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அவங்களையெல்லாம் விழிப்புணர்வோட கொண்டு நடத்தி மிக சிறந்த ஒரு அற்புதமான ஒரு பங்கு குடும்பமா கட்டமைச்சு வளர்த்தி எடுத்த ஒரு அனுபவம். நான் கண்கூடா நேரடியா பார்த்த அனுபவம் அது. அதற்கு பின்னால தொடர்ந்து பணி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுல இன்னும் அதிகப்படியான ஒரு சந்தோஷம் கூட. இந்த பகுதி வாழ் மக்கள் ஜாதி, மதம், மொழி, இனம் எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்களா, அண்ணன் தம்பிங்களா, அப்பா மக்களா நல்லா சந்தோஷமா வாழ்ற ஒரு தன்மை இருக்கு. அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இயேசு பிறப்பு விழாவுக்கு வாழ்த்து இசை உலா செல்வோம்ல, கேரல்ஸ், அப்பெல்லாம் எல்லா வீட்லயும் நல்ல வரவேற்பாங்க. ஒவ்வொரு எஸ்டேட்டுக்கும் போவோம், நிறைய லைனா இருக்கும், நிறைய படிகள் மேலே ஏறி கீழே இறங்கி எல்லாம் வரணும். எல்லார் வீட்லேயும் முகமலர்ந்து அவங்க ஒரு நல்ல ஒரு சிறந்த வரவேற்பு கொடுப்பது இங்க எப்பவுமே மறக்க முடியாத ஒரு அனுபவம். அப்படி ஒரு சமத்துவம், ஒரு சந்தோஷம், மக்கள் எல்லாரும் ஒரே குடும்ப உணர்வு என்பது மிக சிறப்பான ஒரு விஷயம். இங்க மக்களே வாங்க, இதுதான் எங்க பங்கு குடும்ப ஆலயத்தினுடைய பீடப்பகுதி. பங்கு குடும்ப மக்கள்ல 95% மக்கள் அடிப்படை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். அதனால பாதுகாவலர், தொழிலாளரான புனித சூசையப்பர் வழிபாடு பத்தி சொல்லணும் அப்படின்னா மக்கள் ஆர்வத்தோட பங்கேற்பாங்க. பஸ் வசதி குறைவு, அவங்களுக்கு போக்குவரத்து வசதியிலும் ரொம்ப குறைவு. ஆனா சரியான நேரத்துல அவங்க எல்லாரும் இங்க ஒருங்கிணைந்து வந்து வழிபாட்டுக்கு குழுமி இருப்பது மிகவும் சிறப்பு. எல்லாமே பங்கேற்பாங்க. ஒவ்வொரு அன்பியமா அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கிற போது பாடல்கள் தயாரிப்பது, வாசகங்கள் தயாரிப்பது, அதற்கு முன்னுரைகள் தயாரிப்பது எல்லாமே மிக சிறப்பா செய்வாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்ம வட மாநிலத்தில் இங்க இருக்கிறாங்க. ஜார்க்கண்ட் இருந்து வந்தவங்க, வெஸ்ட் பெங்கால் இருந்து வந்தவங்க, அவங்க கேத்தலிக்கா இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப பக்தியில அதிகம் அவங்களுடைய நம்பிக்கை பார்க்கும்போது நமக்கே வியப்பா இருக்கும். அவங்களுடைய பங்கேற்பு முறை உடல், மனம், ஆவி எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். அந்த மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஜெபம் சொல்லுங்க அப்படின்னா உடனே கண்களை மூடி அவங்க முழு பரவசத்தோட அவங்க ஜெபிக்கிறதும், அவங்களுடைய மொழியிலேயே ஒரு பாடல் பாடுங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த உடல் மொழின்னு சொல்லுவோம் இல்லையா, பாடி லாங்குவேஜ், அதை டிவோட்டடா ரொம்ப அழகா அவங்க அர்ப்பணிச்சு அவங்க பாடுவாங்க. நாங்க அதுக்குன்னே அவங்களுக்கு வந்து மொழி தெரியாத ஒரு காரணத்தினால தமிழ் திருப்பலி இருந்தாலும் பாடல்கள் மட்டும் நீங்க உங்களுடைய மொழிகள் இருக்க பாடல்களை பாடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அதை நேர்த்தியா செய்வாங்க. குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் மிகவும் அற்புதமான ஒரு பங்கேற்பு. இதே எங்க பங்கு குடும்ப ஆலயத்துக்கு சேர்ந்த முருகாளின்னு ஒரு எஸ்டேட் இருக்கு. அங்க ஒரு தனியா ஒரு கோயில் இருக்கு. 10ஆம் பத்திநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற கோயில். அங்க முழுக்க முழுக்க இந்த ஜார்க்கண்ட் மக்களும் வெஸ்ட் பெங்கால் மக்களும் தான் இருக்கிறாங்க. அவங்க 2வது சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு அங்க திருப்பலி வைக்கிறோம். அவங்க எல்லாரும் ஒன்று கூடுவாங்க. ரொம்ப அற்புதமா அவங்க மற்றவங்களை விருந்து உபசரிப்பது எல்லாமே ரொம்ப ஒரு அலாதியான விஷயம். அப்படி தொலைதூரத்து நம்ம வந்திருக்கிறோம், வேற யாரோ நம்ம யாரோ அவங்க யாரோ என்றெல்லாம் அவங்க கணிக்காம நம்ம ஆண்டவராகிய இயேசுவுக்குள் ஒன்று கலந்த ஒரு பங்கு குடும்ப மக்கள் என்ற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையில அவங்க நட்போடு உறவாடுவது,
அவங்களுடைய விஷயங்களை பகிர்ந்து கொடுக்கறது, அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்றது, இது எல்லாமே மிக சிறப்பா இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், கஷ்டப்பட்டு அவங்க தமிழ் கத்துக்கிறாங்க. அதுதான், எங்க மொழியில நீ பேசுன்னு சொல்லாம இந்த மண்ணுக்குரிய மொழியில நாங்க பேசுறோம் அப்படிங்கிறதும். பொங்கல் விழாலாம் வச்சோம்னா அவங்களுக்கு பொங்கல்வே செய்ய தெரியாதுன்னு சொன்னாங்க. கற்றுக் கொடுங்க, நாங்க அதை கத்துக்கிட்டு செய்கிறோன்னு அவங்க அவங்களே கோலம் போட்டு அவங்களே பொங்கல் சமைச்சு சாப்பிட்டு அவங்களே பகிர்ந்து கொடுக்கறது எல்லாமே மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு விஷயம். அது காரணம், அங்கதான் நம்ம ஒரே ஞான ஸ்நானத்தில் இணைக்கப்பட்ட பங்கு குடும்பமாக வாழ்கிறோம் என்பதை நல்லா உணர முடியுது. ஆகவே அவங்களை உண்மையிலே இந்த நேரத்துல சிறப்பாக நாங்கள் பாராட்டுறோம். நாங்களுமே பங்கு குடும்ப மக்களாக எல்லாருமே அவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்து, நீங்க யாரும் நாங்க யாரும் அப்படிலாம் கிடையாது, நம்ம எல்லாம் ஆண்டவர் இயேசு சொன்னது போல எல்லோரும் ஒன்றாய் வாழ்வார்களாக என்ற அந்த கனவு இங்கு நிறைவேறுவதற்கு தேவையான எல்லா வழிவகைகளையும் பங்கு மக்கள் அனைவரும் சேர்ந்து நாங்க உழைச்சிட்டு இருக்கிறோம். அதுக்கு இறைவன் நிறைவே ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. அதற்கு அற்புதமான எங்கள் பாதுகாவலர் தொழிலாளரான புனித சூசேப்பருடைய பரிந்துரையும் அன்னையுடைய பரிந்துரையும் நிறையவே இருக்கு. ஆகவே இங்கு மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, பனி, குளிர், சேறு, சகதி, மேடு, பள்ளம், இப்படிப்பட்ட இடத்துல மக்கள் வேலை செஞ்சாலும் கடவுளுடைய பராமரிப்பு அபரிவிதமா இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். யானை தொல்லை, கரடி தொல்லை, விலங்குகளால் தொல்லைகள், பலவிதமான புழு பூச்சிகளால் தொல்லைகள், இத்தனைகள் இருந்தாலும் மக்கள் அனைவரும் மன நிறைவுடன் மன தெம்போடு முழு மகிழ்ச்சியோடு அவங்க வேலை செய்யறது விசுவாசத்திற்கே ஒரு சிறந்த முன்மாதிரியான மக்கள் என்று சொல்லலாம். மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை. அந்த மக்களோடு நானும் ஒருவனாக வாழ்ந்து கொண்டிருப்பதில் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.